பழம் நல்லா முட்டை எரிஞ்ச பழமாக தான் இருக்குது. நல்லா வாசம் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அடுத்து படணும் அடுத்து. பாட்டி, நான் கரெக்டாக பலாப்பழத்தை கண்டுபிடிச்சி வந்துட்டேன் பார்த்தீங்களா? வாசம் அப்படி அடிக்கி. நீ ஏன் பேத்தியாச்சு திவ்யா பாப்பா? அப்புறம் எப்படி இருப்ப? நான்லாம் மரத்தில் இருக்க காயவே படுத்துருச்சா பழக்கலைன்னு தூரத்தில் பார்த்தே சொல்லிவிடுவேன். அப்படி மூக்கை ஷார்ப்பாக வச்சுருப்பேன். மூந்து பார்த்தாலே பாட்டிக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் ஏன் பேத்தி நீ ஒத்த பழம் பழுத்துருச்சா பழுக்காதவங்க தெரியாதா? அப்போ இந்த பழம் பழுத்துருச்சா பாட்டி? ஆமாம், பழுத்தாதான் அப்படி கம கமன்னு வாசம் அடிக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில டெக்னிக் இருக்குது. இப்போ பாட்டி சொல்லி தரேன் கேளு. பார்த்தியா அங்கே மேலே இருக்கல முட்டுலாம்? ஆமாம் இருக்கு. அதெல்லாம் நல்லா வெடிச்சிருக்கு பார்த்தியா? அப்போ தான் பழம் பழுத்துச்சுன்னு அர்த்தம். சரி பாட்டி. அப்படியே அதை கொஞ்சம் லைட்டாக கீறி பார்த்தா பால் வரும். அந்த பாலை கையில் தொட்டோன்னா ஒட்டக்கூடாது. பண்ணிப்பாரு. ஆமாம் ஒட்டலை. சரி சரி, அப்போ நம்ம இன்றைக்கி அறுத்துருவோம். நீ உங்கள் அம்மாள்கிட்ட போய் கத்தி வாங்கிட்டு வா. அப்படியே ஒரு தட்டு, கொஞ்சம் எண்ணெய், ஒரு துணி எல்லாம் எடுத்துகிட்டு வா. இன்றைக்கே பழத்தை அரைஞ்சி விடுவோம். சூப்பர் பாட்டி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. எப்பா வருஷம் ஃபுல்லாக இந்த ஒரு பழத்துக்காக எம்பிட்டு நாள் வெயிட் பண்ணுறது? வருஷம் ஃபுல்லாக இந்த மரம் வரைஞ்சா என்ன? கோடை காலத்தில் மட்டும்தான் வருது. சரி, வரப்போ நல்லா சாப்பிட்டுக்குவோம். இன்னொரு 4-5 பழத்தை வர சொல்லி வாரம் ஒன்றா அடுத்து சாப்பிட வேண்டியதான். என்னக்கா சாப்பிட்ற மாதிரி தெரியுது? இல்லடி, கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கேன். நீ வந்து பால் போடுறியா? வர வர உங்களுக்கு குசும்பு அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. என்னை விட நல்லா காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சாமி உட்காரு. ஏக்கா என்ன சோத்துல குழம்பு ரொம்ப கம்மியாக இருக்கு. நான் வேணா என்ன கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வரட்டேன்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் முடி, உட்காரு. ஏக்கா ஏன் சோறு இத்தனை போட்டு சாப்பிட்றீங்க? என்னடி பண்ணுறது, சோறே இழுக்க மாட்டேங்குது. அதான் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்றேன். ஏக்கா நான் ஒரு பேச்சு சொன்னேன். தட்டு ஃபுல்லாக சோறு தாங்க இருக்கு. இது கொஞ்சோண்டு சோறா? பேசாமல் சாப்பிடுங்க. உன்கிட்ட பேசின பாரு, என்ன சொல்லணும்? கோவத்தை பாரு. ஏக்கா ஏக்கா என்னடி சொல்லு, என்ன விஷயம்னு தெரியலக்கா. நம்ம மாமியார் கிளவி சோறு தின்னது மூலம் வாசல்லே உட்காந்து கிடக்கு. இன்னொரு 10 வாட்டி வீடை ரவுண்ட் அடிச்சிருக்கோம். நம்ம என்ன சாப்பிட்றோம் ஏதை சாப்பிட்றோம் கணக்கு எடுத்துக்கிட்டு கிடக்கோம். இன்னைக்கு உள்ளே வரல பார்த்தீங்களா? நான் சாப்பிட்றப்பையும் வரல, நீங்கள் ஆரம்பிச்சும் வரல. என்ன விஷயமா இருக்கும்? அதை போட்டு யோசிச்சு என் மூளையே குழம்பி போயிடும் போல இருக்கு. ஏண்டி இதெல்லாம் ஒரு விஷயமாடி? அவன் உள்ளே வந்தா என்ன, வெளியில் இருந்தா என்ன? பேசாமல் நீ வேலையை பார்க்க வேண்டியதானே? மல்லூஸ் அப்படி எப்படி இருக்க முடியும்? என்னைக்கு உள்ளது திருநாளா இன்னைக்கு வெளியிலே இருக்கு கிளவி. அதுவும் உச்சி வெயில் மண்டையை பழக்குது. இந்நேரம் ரூமில் ஏசியை போட்டு படுத்துருக்குமே. இல்லை நம்ம என்ன சாப்பிட்றோம் ஏது சாப்பிட்றோம் நோட்டை விட்டுட்டு அலையுமே. இன்னைக்கு ஒன்றையும் காணும். அது பாட்டுக்கு இருக்கு. அது ஒன்றும் இல்லடி, அந்த முத்தையன் பலாப்பழம் எடுத்துகிட்டு வந்தா மத்தியா, அது பழுத்துருச்சு. அதான் வாசல்லே உட்காந்து வெயிலில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு கிடக்காங்க. ஓஹோ அதான் சரியா? என்னடா கிளவி வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கேன்னு நான் பார்த்தேன். கரெக்டு. பலாப்பழத்துக்கு காவலா வாசல்லே உட்காந்துருக்கோம். அக்கா அந்த பலாப்பழத்தை அங்கே வச்சுட்டு வந்தா யார் தூக்கிட்டு போக போகிறா? ஏன் கிளவி இப்படி பண்ணுது? நமக்கு எதுக்கு? நம்மக்கிட்ட வரல, அது வரைக்கும் பேசாமல் இரு. அதுவும் சரிதான். எம்மா வாடி, இப்போதானே சோறு தின்ட்டு போனால் அதுக்குள்ளே என்ன அப்படி பசி எடுத்துருச்சோ? ஆஹா அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு கத்தி வேணும். கத்தியா? உனக்கு எதுக்கு கத்தி? லீவ் விட்டதும் போதும் அப்பப்போ வந்து அதை கூட இதை கூடன்னு கேட்டு உயிர் எடுக்கிறது. வீடு ஃபுல்லாக குப்பையாக்கி போடுறது. கேட்டால் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு பின்னாத்த வேண்டியது. ஒரு பொருள் உருப்படியாக செஞ்சிருக்கேடி, கத்தி கொடு கம்மு கொடு கோந்து கொடுன்னு வந்துடுறேன். பேசாமல் போயிட்டு சொல்லிட்டா உனக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் கேட்கல, பாட்டி தான் கத்தியோ அருவாமனையோ வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. கிழவி எதுக்கு இப்போ கத்தி கேட்குது? நம்ம மேலே இருக்க கோவம் குறையிலையோ? ஏக்கா பார்த்தீங்களா? ஒன்றை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு நேரத்தை பார்க்குறேன். கல்யாணம் உனக்கு 6 வருஷம் ஆக போகுது. 6 வருஷமா உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏக்கா சீரியஸாக பேசிகிட்டு இருக்கப்ப கடுப்பு வரமே காமெடின்னு நினச்சி எதையாவது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். இந்த கிளவியை பார்த்தீங்களாக்கா, அருவா கத்தியெல்லாம் கேட்குது. எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன துரத்தி வெட்டதான். நான் அந்த மாம்பழத்தை இப்படி குறைஞ்ச வரைக்கும் விற்று வந்தேன்ல, அந்த கடுப்பு கிளவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்திருக்கு. இப்போ கத்தி கேட்டு அவங்க ஆரம்பிச்சு விட்ருக்கு பார்த்தீங்களாக்கா. இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியலக்கா. நான் பேசாமல் வெளியே ஓடிட்டுமா? இருட்டினதுக்கப்புறம் வீடு திரும்பி வரேன். அடி சும்மா கிடையாது, அவங்க வேறு எதுக்காக கத்தி கேட்டிருப்பாங்க. வேறு எதுக்கு கேட்க போது? எல்லாம் எனக்காக தான். எனக்கு நல்லா தெரியும். நீ செத்த பேசாமல் ரெடி ஏதாவது யோசிச்சுக்கிட்டு. அடி திவ்யா, பாட்டி எதுவும் கத்தி கேட்டாங்க? அம்மா பாட்டி கத்தி
எதுக்கு சித்தி? அது பலாப்பழம் அறிய கேட்டாங்க பாட்டி. பலாப்பழ பழத்து நல்லா வாசம் வந்துருச்சு பார்த்தீங்களா, அதான் என்னை சாப்பிட சொன்னாங்க. அதான் நான் வேணும்னு கேட்டேன்னா சரி போய் கத்தி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஓ அதான் சரியா? ஆமாம், இப்போதான் உன் சித்திக்கு போன உயிர் திருப்பி வந்துருக்கு. என் திவ்யா பாப்பா, நீ முன்னாடி இந்த துணி கத்தி எண்ணெய் இதெல்லாம் சொல்லியிருந்தானே, சித்தி சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன் பத்தியா? தேவையில்லாமல் பாட்டியை சந்தேகப்பட்டுட்டேன். சரி சித்தி, எனக்கு பலாப்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. சீக்கிரம் எடுத்து கொடுங்க, நான் கொண்டு போய் பாட்டிகிட்ட தரணும். இதோ எடுத்துட்டு வரேன், இது முன்ன போ. ஏக்கா எல்லாம் உள்ளதானே இருக்கு? ஆமாண்டி, எல்லாம் உள்ளதான் இருக்கு. எடுத்துட்டு போய் கொடு. நான் வேணா வந்து அறிஞ்சு தரேன்னு சொல்லு, அப்புறம் என்ன சொல்றாங்களோ பார்த்துக்க. நீங்க ஒரி பண்ணாதீங்க, நானே அறிஞ்சு தரேன்னு சொல்றேன். அப்ப சரி போய் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கொடு. நம்ம சாப்பிட்டுட்டு போய் கூட மேலே ஒத்தாசையா இருக்கும். இல்லை அதுக்கு சேர்த்து கிளவி நம்மளதான் வையும். என்ன திவ்யா பாப்பா பெருமையை வச்சுட்டு வரேன்? நான் சொன்னதெல்லாம் எங்க? எல்லாம் சித்தி எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க பாட்டி. ஓ அப்படியாச்சு, சரி நீ வந்து உட்கார். மனனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது, இந்த பண்ண மயிலாத நாள் கொன்னியது போல பூச்சூடுது. அப்படியே இந்த அருவாமணி என்னையும் கொடுக்குற சாக்கில் பலாப்பழத்தை இருக்கிறப்ப கூடவே உட்காந்து 10 சடை சாப்பிட்டு வந்துடணும். அப்புறம் பங்கு பிரிக்கிறப்ப நமக்கு தனியாக பங்கு வரும். அதையும் இதையும் கணக்கில் சேர்க்கக்கூடாது. அழைக்கிறப்ப பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கணும். ஆஹா, இந்த பக்கம் வந்தாலே பலாப்பழ வாசம் நாக்கில் எச்சு ஊற வைக்குதே. நறுக்கிறப்ப 10 துண்டை சாப்பிடணும். எத்து எத்து அடி ஏதாவது பேசி ஏற்றுக்கலாண்டி. அருவமனை முதல்ல இறக்கு. மற்ற பகையெல்லாம் இப்போ மனசில் வச்சுட்டு பழி வாங்கிறாத. ஐயோ அத்தை, நான் பலாப்பழம் அறிய கருவாமனையை எடுத்துட்டு வந்தேன். நீங்க தான் கேட்டீங்களாமே. முதல்ல வைக்கிற வைடி. சரி ஏடி அதுக்குன்னு அருவமனை மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நீட்டுவேன். முட்டை மூஞ்சில் கோடு போட்டுருவ போல. நான் அப்படியெல்லாம் செய்வேனாத்த? எல்லாம் செய்யக்கூடிய ஆளுதாம்மா. உன்னை பற்றி மற்ற யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்குமா? ஒருவேளை கிளவி சொல்ற மாதிரி இதுதான் சாக்கன்னு மூஞ்சில கோடை போட்டிருக்கணுமோ? நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். என்னடி விட்டத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க? அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பலாப்பழம் இருக்குங்க, அருவாமணி எண்ணெயும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேறு ஏதாவது வேணுமா? வேற ஒன்றும் வேணாம். அப்படி வேணும்னா சத்தம் கொடுக்கேன். இதை ரெண்டையும் வச்சுட்டு கிளம்பு. ஆஹா, கிளவி என்ன நம்மள தரத்தை பார்க்குது. நம்ம வேற சாப்பிடலான்னு நினச்சோமே. சரி கேட்டு பார்ப்போம். எத்தை சொல்லு என்ன? இதுக்கு முன்னாடி பலாப்பழம் அரிஞ்சு நான் பார்த்ததே இல்லைத்த. நானும் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து எப்படி அறியறீங்கன்னு பார்த்தானா கூட மாட இருந்து வேலை கற்றுக்குவேன் பார்த்தீங்களா. அடுத்த வாட்டி நானே பலாப்பழத்தை என் கையால் அரிஞ்சு தருவேன். நான் இங்கே இருக்கட்டும் மாத்த. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போ. இந்த பக்கம் யாரும் வராமல் பார்த்துக்க, அதான் உன் வேலை. நித்த ஒரே ஒரு வாட்டி பார்க்குறேன்ட்ட. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் இடத்த காலி பண்ண. அப்புறம் எனக்கு ஒரு சொம்பு மோர் எடுத்துட்டு வா. உச்சி வெயிலில் உட்காந்துருக்கேன் பார்த்தியா, நீங்களா எடுத்துகிட்டு வந்து தரணும். எல்லாம் நான் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வா. சரித்த. எண்ணெயை வச்சுட்டு கிளம்பு. கிளவி நம்மள ஒரு சில தென்னை விடாமல் தரத்திருச்சு. என்னடி அங்கே சத்தம்? அது ஒன்றும் இல்லைத்த. சாதா மோர் வேணுமா இல்லை ஏதோ தாளிச்ச மோர் வேணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ ஒன்று எடுத்துட்டு வா போ. திவ்யம்மா, நம்ம பலாப்பழத்தை அறியட்டுமா? நீ சாப்பிட்றியா? பாட்டி, சித்தி பாவம் பாட்டி, ஆசையாக வந்தாங்க. அதெல்லாம் அவளுக்கு வேணும் தான். 2 நிமிஷத்துல அருவமனையில் மூஞ்சில் கோடை போட்டிருப்பா. எனக்கு தெரியும் திவ்யா கண்ணு யார் யாரும் எங்கெங்கே வைக்கணும்னு. நீ முதல்ல சாப்பிடு. நம்ம சாப்பிட்றத யாரும் கண்ணு வச்சிடக்கூடாது பத்தியா? அப்புறமா ஆளுக்கு 4 சொல்ல கூட கொடுத்துக்கலாம். சரி. சொன்னோன்னே கேட்டுக்குவா, அதான் என் பேத்தி.